யெமனின் கிழக்கு பகுதியை இலக்கு வைத்து பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் தரையில் உருளும் சவுதி அரேபியாவினுடைய தலைமைகளும் பிணங்களை அள்ளிச் செல்லும் சவுதி அரேபியாவினுடைய விமானங்களும் அவசரமாக $9 பில்லியன் பெறுமதி அளவிலான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஆயுதங்களையும் கொள்வனவு செய்திருக்கக்கூடிய ஜியோனிச சவுதி அரேபிய அடிமை தலைமைகளும் கெஞ்சும் யெமனின் சவுதி அரேபிய ஆதரவு பெற்ற ஜனாதிபதி தலைமையினுடைய தலைவரும் சூடானிய களத்திலே நடைபெற்று வரக்கூடிய உச்ச மோதல்களும் சூடானிய அரசு இராணுவத்தின் அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களும் எத்தியோப்பியா வழியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரைவழி தாக்குதல்களும் நேற்று இரவு கொலம்பியாவினுடைய புதிய ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நெட்டன்யாஹூ விசேட காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். கொலம்பியாவினுடைய புதிய ஜனாதிபதிக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இஸ்ரேலினுடைய இறையாண்மையை அங்கீகரித்ததற்காக இஸ்ரேலிய மக்கள் சார்பிலும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் எப்போதும் கொலம்பியாவோடு இருக்கின்றோம். என்னுடைய நண்பரான கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி தற்போது கோலன் குன்று பிரதேசங்கள் இஸ்ரேலுக்கு சொந்தமான பிரதேசங்கள் என்பதனை அங்கீகரித்துள்ளார். கொலம்பியா ஜனாதிபதியினுடைய இந்த நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கின்றோம். உண்மையில் கோலன் குன்று பிரதேசங்கள் இஸ்ரேலியர்களுக்கு சொந்தமான பிரதேசமாகும். இதனால் தான் கோலன் குன்று பிரதேசத்திலே இஸ்ரேலிய கொடி பறக்கின்றது. இந்த கொடி இறுதி வரை பறக்கும். ஏனென்றால் இது எங்களுடைய நிலம் என நெட்டன்யாஹூ குறித்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தார். ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசங்கள் சிரியாவுக்கு சொந்தமான பிரதேசங்களாகும். 1967 ஆண்டுகளுக்கு பின்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கோலன் குன்று பிரதேசங்களை அபகரித்துக் கொண்டது. மேலும் கடந்த தடவை டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும் சந்தர்ப்பத்திலேயே கோலன் குன்று பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய சொந்த பிரதேசங்களாக அறிவித்தார். இதன் ஞாபகார்த்தமாக கோலன் குன்று பிரதேசத்திலே ட்ரம்பினுடைய குன்றுகள் என்கின்ற பல பகுதிகளும் பெயரிடப்பட்டிருந்தன. எனவே இப்படியான நிலைமையிலேயே தற்போது கொலம்பியாவினுடைய புதிய ஜனாதிபதி கோலன் குன்று பிரதேசங்களை முழுமையாக அங்கீகரித்துள்ளார். கொலம்பியாவினுடைய அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் கொலம்பிய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் கடந்த மாதமே நான் காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். கொலம்பியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி பலஸ்தீனிய போராளிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியவர். பலஸ்தீனிய காரணத்திற்கும் தன்னுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியவர். இதன் விளைவாகவே கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அனைத்து விதமான உறவுகளையும் துண்டித்துக் கொண்டார். கொலம்பியாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான நிலக்கரி ஏற்றுமதியையும் முழுமையாக தடுத்து நிறுத்தினார். இப்படியான நிலைமையிலேயே கொலம்பியாவில் ஆட்சி மாற்றத்தை மேற்கொள்வதற்காக மொசாட் உளவு பிரிவும் CIA உளவு பிரிவும் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தன. இதன் விளைவாகவே கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி தோற்கடிக்கப்பட்டு நெட்டன்யாஹூவின் நெருங்கிய நண்பராகவும் யூத குடியேற்றங்களை ஆதரிக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவரையே ஜனாதிபதியாக தெரிவு செய்தார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது கொலம்பியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே உறவுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் கொலம்பியாவினுடைய புதிய ஜனாதிபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உறவுகளை வலுப்படுத்தி கோலன் குன்று பிரதேசங்களை இஸ்ரேலுக்கு சொந்தமான பிரதேசங்கள் என அறிவித்து ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே கொலம்பியா முழுவதும் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. 7.4 ரிக்டர் அளவில் கொலம்பியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கத்தினால் கொலம்பியாவினுடைய பல பிரதேசங்கள் சிதைவடைந்துள்ளன. இதைத் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளுக்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொலம்பியாவிலே களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று வெனிசுவேலாவும் தற்போது 17 வருடங்களுக்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உறவுகளை வலுப்படுத்துவதாக அறிவித்துள்ளது. வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் அமெரிக்காவினால் கடத்திச் செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டதற்கு பின்பு துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொல்சி ரொட்ரிகஸே ஜனாதிபதியாக பதவியேற்றார். மேலும் ஆரம்பத்தில் நிக்கோலஸ் மதுரோவினுடைய கொள்கைகளை பின்பற்றப் போவதாக அறிவித்த டொல்சி ரொட்ரிகஸ் பின்பு அமெரிக்க அடிமையாகவும் மாறிவிட்டார். இதன் விளைவாக வெனிசுவேலாவுக்குள்ளே அமெரிக்கா முழுமையாக களமிறங்கியது. வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதிகளையும் எண்ணெய் கையிருப்புகளையும் அமெரிக்கா முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. எனவே இதன் அடுத்த கட்டமாகவே தற்போது வெனிசுவேலாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்தோடும் பல பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன் விளைவாக தற்போது வெனிசுவேலாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே உறவுகள் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பல முதலீட்டு நிறுவனங்கள் வெனிசுவேலாவுக்குள்ளே களமிறங்கப் போவதாகவும் வெனிசுவேலாவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக
வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெனிசுவேலாவின் களத்திலே ரஷ்யாவும் சீனாவும் ஈரானும் மேற்கொண்டிருந்த வேலை திட்டங்கள் தொடர்பாக கடந்த வருடமே காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் தற்போது வெனிசுவேலாவின் களத்திலிருந்து ரஷ்யாவும் சீனாவும் ஈரானும் முழுமையாக வெளியேறிவிட்டது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ரஷ்யாவின் கையாலாகாத முடிவுகளின் விளைவாகவே இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தது. தென் அமெரிக்க நாடுகளை தக்க வைத்துக் கொள்வதில் ரஷ்யாவினுடைய வேலை திட்டங்கள் தோல்வியடைந்தன. இதனாலேயே ஈரானும் வெனிசுவேலாவை விட்டு வெளியேறுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் தற்போது தென் அமெரிக்க நாடுகளும் அமெரிக்க அடிமையாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடிமையான நாடுகளாகவும் மாறிவிட்டன. மேலும் தென் அமெரிக்க நாடுகளில் கியூபா மாத்திரமே தற்போது எஞ்சிருக்கின்றது. கியூபாவிலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பல வேலை திட்டங்களை மொசாடும் CIA உளவு பிரிவினரும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் 1-2 மாதங்களுக்குள் கியூபாவினுடைய நிலைமையும் முழுமையாக முடிக்கப்பட்டுவிடும் என்றும் கியூபாவும் அமெரிக்காவுக்கு முழுமையாக அடிபணிந்து விடும் என்றுமே தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தென் அமெரிக்க நாடுகளில் ரஷ்யாவும் சீனாவும் இவ்வளவு நாளாக தக்க வைத்திருந்த ஆதிக்கத்தை முழுமையாக இழந்து விட்டார்கள். மேலும் இது பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அது மட்டுமல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தென் அமெரிக்க நாடுகளை ஒன்றிணைத்து ஐசாக் ஒப்பந்தத்தையும் விரிவுபடுத்தப் போகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அர்ஜென்டினாவும் ஒன்றிணைந்து இந்த ஐசாக் ஒப்பந்தத்தை உருவாக்கினார்கள். ஆப்ரஹாம் உடன்படிக்கையை போன்ற ஐசாக் உடன்படிக்கையையும் உருவாக்கி தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளை ஒன்றிணைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். எனவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த ஐசாக் உடன்படிக்கையில் அர்ஜென்டினாவுக்கு அடுத்தபடியாக வெனிசுவேலாவும் கொலம்பியாவும் இணைந்து கொள்ளப் போவதாகவும் கியூபா அடிபணிந்ததற்கு பின்பு கியூபாவை இணைத்துக் கொள்ளப் போவதாகவும் ஏனைய தென் அமெரிக்க நாடுகளையும் இணைத்துக் கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய புலனாய்வு ஊடகவியலாளர்களுடைய ஆய்வுகளுக்கு அமைவாக சூடானிய களத்தில் இருக்கக்கூடிய தங்கங்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான அறிக்கைகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அதாவது 2023ஆம் ஆண்டு சூடானிய களத்தில் உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சூடானிய தலைநகரை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவு பெற்ற RSF படைக்குழுக்கள் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டன. இதன் விளைவாக காத்தூம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சூடானிய மத்திய வங்கியும் ஏனைய வங்கிகளும் முழுமையாக RSF படைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இதைத் தொடர்ந்து சூடானினுடைய மத்திய வங்கியில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் ஏனைய வங்கிகளில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆதரவு பெற்ற RSF படைக்குழுக்கள் தென் சூடான் வழியாக ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி நகர்த்தி இருப்பதாக கடத்தி இருப்பதாக புலனாய்வு ஊடகவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். சூடானினுடைய மத்திய வங்கியிலும் ஏனைய வங்கிகளிலும் இருந்த 1.5 டன் தங்கத்தினை RSF படைக்குழுக்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு கடத்தியுள்ளார்கள். தென் சூடான் வழியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் சரக்கு விமானங்கள் மூலமாகவே இந்த தங்கமானது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு கடத்தப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறு கடத்தப்பட்டிருக்கக்கூடிய தங்கம் தற்போது துபாயில் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சூடானிய களத்திலே RSF படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் பல தங்க சுரங்கப்பாதைகள் காணப்படுகின்றன. இந்த தங்க சுரங்கங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய தங்கத்தையும் RSF படைகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கே கடத்துகின்றார்கள். மேலும் இந்த தங்கத்தினை ஐக்கிய அரபு அமீரகம் பெற்றுக்கொண்டே தேவையான அதிகளவான ஆயுதங்களையும் RSF படைக்குழுக்களுக்கு வழங்கி வருகின்றார்கள் என மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய புலனாய்வு ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அடுத்து 40 நாள் போரின் போது ஐக்கிய அரபு அமீரகத்திலே அமெரிக்க இராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களை மாத்திரம் இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான இன்னும் ஒரு மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் ஈரான் ரகசியமாக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஷேக் ஜயத் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து ஈரான் உச்சேவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களினால் ஷேக் ஜயத் விமான கட்டளை தளத்தில் பல இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதும் பல ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதும் எரிபொருள் தாங்கிகள் அளிக்கப்பட்டிருப்பதும் செயற்கைக்கோள் புகைப்படங்களினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் இந்த பேரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பது காட்டுத்தீ பரவலால் தான் என்று ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. ஈரானினுடைய தாக்குதலினால் தான் ஷேக் ஜயத் விமான கட்டளை தளமானது அளிக்கப்பட்டுள்ளது என்பதனை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இருப்பினும் செயற்கைக்கோள் புகைப்படங்களுடைய தகவல்களுக்கு அமைவாக இந்த இழப்புகள் காட்டுத்தீயினால் ஏற்படுத்தப்பட்ட இழப்புகள் அல்ல என்றும் ஈரானினுடைய வீரியமான தாக்குதல்களினால் இந்த இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு ஈரான் குறித்த விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு சில முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன. அதாவது ஷேக் ஜயத் விமான கட்டளை தளத்தில் தான் சூடானிலே RSF படைகளுக்கு வழங்கக்கூடிய அதிகளவான ஆயுதங்களும் கையிருப்புகளும் தேவையான வெடிமருந்துகளும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய 4 ஆயுத கிடங்குகளிலும் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சூடானிய களத்திலே பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களாகும். சூடானிய மக்கள் இனப்படுகொலை செய்வதற்கு
கைப்பற்றுவதற்காக RSF படைகளுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களாகும். இதனால் தான் ஈரான் குறித்த ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களினால் RSF படைகளுக்கு வழங்க இருந்த பெரும்பாலான ஆயுதங்களும் கவசதிர் ஏவுகணைகளும் இன்னும் பல வெடிமருந்துகளும் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான 40 நாள் போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகத்தினால் RSF படைகளுக்கு தேவையான இராணுவ உபகரணங்களையும் ஆயுதங்களையும் வழங்க முடியவில்லை. இதற்கு மிக முக்கியமான காரணமும் இதுவாகத்தான் இருக்கும் என தற்போது ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். சூடானிய களத்தில் சூடானிய அரசு இராணுவத்திற்கு ஈரான் எல்லாவிதமான உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி RSF படைகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் அனுப்பி வைக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதனால் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் RSF படைகளுக்கும் பேரிழப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து சூடானிய களத்தில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த வாரம் சூடானிய அரசு இராணுவத்தினர் வடக்கு கொர்டோஃபோன் பிரதேசத்திலே உச்சக்கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். குறித்த வரைபடத்தில் சிவப்பு வலயத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே வடக்கு கொர்டோஃபோன் பிரதேசமாகும். இந்த வடக்கு கொர்டோஃபோன் பிரதேசத்திலே எல் உபைத் பிரதேசமானது RSF படைகளுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. மேலும் எல் உபைத் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றும் நோக்கத்தோடு சூடானிய அரசு இராணுவத்தினர் கடந்த வாரம் உச்சக்கட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தரைவழி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு 3 நாட்களுக்குள்ளேயே எல் உபைத் பிரதேசத்தினுடைய அனைத்து விதமான பகுதிகளையும் சூடானிய அரசு இராணுவத்தினர் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் RSF படைகள் குறித்த பிரதேசத்தில் பலவீனம் அடைந்திருப்பதனாலும் குறித்த பகுதியில் இருந்து அவசரமாக RSF படைக்குழுக்கள் முழுமையாக பின்வாங்கிவிட்டார்கள். இதனால் தற்போது சூடானினுடைய மிக முக்கியமான பிரதேசமான வடக்கு கொர்டோஃபோன் பிரதேசம் முழுவதும் தற்போது சூடானிய அரசு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த வடக்கு கொர்டோஃபோன் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கும் எல் உபைத் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கும் சூடானிய அரசு இராணுவத்தினர் தரமான காய் நகர்த்தல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது கடந்த மாதம் மேற்கு டர்ஃபூனின் அல்ஜனினா பிரதேசத்திலே சூடானிய இராணுவத்திற்கு ஆதரவான கூட்டுப்படைகள் டர்ஃபூன் கூட்டுப்படைகள் தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். கடந்த மாதம் இவை தொடர்பாக நான் காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வலயத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே மேற்கு டர்ஃபூன் பிரதேசமாகும். மேற்கு டர்ஃபூனினுடைய தலைநகராக அல்ஜனினா பிரதேசம் காணப்படுகின்றது. மேலும் இந்த பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய RSF படைகளுக்கு எதிராகவே டர்ஃபூன் பிரதேசத்தினுடைய கூட்டுப்படைகள் அதிரடியாக களமிறங்கி தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். மேலும் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பித்து ஒரு வாரத்திற்குள்ளேயே அல்ஜனினாவினுடைய பல பிரதேசங்களையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். அதாவது சூடானிய அரசு இராணுவத்திற்கு ஆதரவான டர்ஃபூனின் கூட்டுப்படைகள் இந்த தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான காரணம் RSF படைகளை திசை திருப்புவதற்காகும். ஏனென்றால் ஜனினா பிரதேசத்தில் கூட்டுப்படைகள் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்ததும் வடக்கு கொர்டோஃபோன் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய RSF படைகளினுடைய அதிகளவான படைப்பிரிவுகள் மேற்கை நோக்கி நகர்த்தப்பட்டு ஜனினா பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டார்கள். அல் உபைத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான RSF படைக்குழுக்களும் மேற்கை நோக்கி நகர்த்தப்பட்டார்கள். எனவே இவ்வாறு வடக்கு கொர்டோஃபோன் பிரதேசத்திலிருந்து அதிகளவான RSF படைகள் மேற்கு டர்ஃபூரை நோக்கி நகர்ந்ததை தொடர்ந்து சூடானிய அரசு இராணுவத்தினர் வடக்கு கொர்டோஃபோனை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை கடந்த வாரம் ஆரம்பித்து வெற்றியடைந்தார்கள். ஏனென்றால் மேற்கு டர்ஃபூனை விட வடக்கு கொர்டோஃபோன் பிரதேசம் மிக முக்கியமான பிரதேசமாகும். வடக்கு கொர்டோஃபோன் பிரதேசத்தினை RSF படைகள் முழுமையாக மீண்டும் கைப்பற்றிக் கொண்டால் சூடானினுடைய தலைநகரான கார்ட்டூம் பிரதேசத்தை நோக்கிய தரைவழி தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். எனவே இப்படியான நிலைமையில் RSF படைகளை பலவீனப்படுத்தும் நோக்கத்தோடே தந்திரமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு சூடானிய அரசு இராணுவத்தினர் வடக்கு கொர்டோஃபோனை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து எல் உபைத் பிரதேசத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். அத்தோடு இவ்வாறு கடந்த வாரம் அல் உபைத் பிரதேசமும் வடக்கு கொர்டோஃபோன் பிரதேசமும் முழுமையாக சூடானிய அரசு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதும் RSF படைகள் எத்தியோப்பியா வழியாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டார்கள். இதற்கமைவாக நேற்றைக்கு முன்தினம் எத்தியோப்பியாவினுடைய எல்லை பகுதியினூடாக இருக்கக்கூடிய கெய்சான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே கெய்சான் பிரதேசமாகும். தற்போது RSF படைகள் எத்தியோப்பியா வழியாகவே கெய்சான் பிரதேசத்தினுடைய சில பிரதேசங்களை கைப்பற்றிக் கொண்டிருப்பதாகவும் குறித்த பகுதியில் உச்ச தரைவழி மோதல்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சூடானிய அரசு இராணுவத்திற்கு எதிராக சூடானிய அரசாங்கத்திற்கு எதிராக தற்போது எத்தியோப்பியாவும் களமிறங்கியுள்ளது. ஏற்கனவே எத்தியோப்பியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றன. கடந்த மாதம் தான் எத்தியோப்பியாவுடைய தலைமைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகளுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்களும் நடைபெற்றிருந்தன. எனவே இதன் விளைவாகவே தற்போது எத்தியோப்பியா வழியாகவும் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதாவது எத்தியோப்பியா வழியாக
படிப்படியாக சூடானிய அரசு இராணுவத்திற்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து சூடானின் தலைநகரான கார்ட்டூம் பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கு RSF படைக்குழுக்கள் திட்டமிட்டுள்ளார்கள். எனவே இதற்கமைவாகவே தற்போது சூடானிய களத்தில் உச்ச தரைவழி மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு தற்போது உச்ச தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்து யமனின் களத்தில் மோதல்கள் வீரியமடைந்து வருகின்றன. புதிய சமன்பாடுகளுக்கு அமைவாக யமன் ஹவுதி இராணுவத்தினரும் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றார்கள். சவுதி அரேபியாவுக்கு எதிரான கடற்படை முற்றுகையையும் விதித்துள்ளார்கள். எனவே இப்படியான நிலைமையில் சவுதி அரேபியாவுடைய ஜியோனிஸ் அடிமை அரசாங்கம் அவசரமாக $9 பில்லியன் பெறுமதி அளவிலான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஆயுதங்களையும் கொள்வனவு செய்துள்ளது. இதற்கமைவாக 730 PAC-3 வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அதனோடு தொடர்பு பற்றிருக்கக்கூடிய பல ராடர் கருவிகளையும் வான் பாதுகாப்பு ஏவுகணை தளங்களையும் சவுதி அரேபியா கொள்வனவு செய்துள்ளது. இங்கிருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால் தற்போது சவுதி அரேபியா கொள்வனவு செய்திருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஏவுகணை தளங்களும் ராடர் கருவிகளும் $2.5 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஆகும். தற்போது அமெரிக்கா மிகப்பெரிய ஆயுத நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதனாலும் அதிகளவான வான் பாதுகாப்பு கையிருப்புகளை இழந்திருப்பதனாலும் சவுதி அரேபிய அடிமைகளுக்கு அதிகளவான விலையில் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஏவுகணைகளையும் ராடர் கருவிகளையும் அமெரிக்கா விற்பனை செய்துள்ளது. அதாவது $2.5 பில்லியன் பெறுமதி அளவிலான ஏவுகணைகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ராடர் கருவிகளையும் அமெரிக்கா தற்போது சவுதி அரேபியாவுக்கு $9 பில்லியன் அளவுக்கு விற்பனை செய்துள்ளது. அடிமை சவுதி அரேபிய பசுமாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு கடவுளாக அமெரிக்காவை ஏற்றுக்கொண்டிருப்பதனால் அமெரிக்கா விதிக்கக்கூடிய விலையை ஏற்றுக்கொண்டு அவற்றை வாங்கக்கூடிய நிர்பந்தத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் தற்போதைய ஆயுத பற்றாக்குறை நிலைமைகளை பயன்படுத்தி அமெரிக்காவும் சவுதி அரேபிய பசுமாடுகளிடத்திலிருந்து அதிகளவான பணத்தையும் கறந்துள்ளது. அடுத்து சவுதி அரேபிய ஆதரவு பெற்ற ஜனாதிபதி செயலவு மன்றமான PLC தலைவராக செயற்படக்கூடிய ரஷாத் அல் அலிமி நேற்றைக்கு முன்தினமே சவுதி அரேபியாவுக்கு தப்பிச் சென்று விட்டார். நேற்று வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் சவுதி அரேபியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கக்கூடிய PLC தலைவர் ரஷாத் அல் அலிமி ஒரு கோரிக்கையையும் முன்வைத்துள்ளார். யமனின் களத்தில் இருக்கக்கூடிய ஹவுதி இராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஒன்றுபட வேண்டும். யமனின் களத்திலே உத்தியோகபூர்வமாக அரசாங்கமாக இருக்கக்கூடியது நாங்கள் தான். ஹவுதி இராணுவத்தினை தோற்கடித்து நாங்கள் ஒட்டுமொத்த யமனையும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அல்மோகா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூலோபாய பிரதேசங்களை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மோகா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய பல கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இவற்றை GCC நாடுகள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க கூடாது. இதனால் தற்போதைய நிலைமையில் ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்க வேண்டும். நாங்கள் ஒட்டுமொத்த யமனையும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை நாங்கள் அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும் என கெஞ்சியுள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால் PLC தலைவர் ரஷாத் அல் அலிமி சவுதி அரேபியாவுக்கு தப்பிச் சென்று கெஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் PLC தலைமையகத்தை இலக்கு வைத்தும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பல முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து முச்சேவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் PLC பல முக்கியமான அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பல இராணுவ தளபதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் யமனினுடைய கிழக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து வீரியமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது அரை மணித்தியாலங்களுக்குள் கிட்டத்தட்ட 45க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யமனினுடைய கிழக்கு பிரதேசத்தையும் ஆரி பிரதேசத்தையும் ஹதர்மோத் பிரதேசத்தையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த வரைபடத்தில் பச்சை நிற புள்ளிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களினால் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான இடங்களில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த 45க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களும் தலைமை அதிகாரிகளையும் கட்டளை தளபதிகளையும் இராணுவ அதிகாரிகளையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தரமான உச்ச தாக்குதலாகும். இராணுவ தளங்களை விட்டு தங்களுடைய வீடுகளுக்குள்ளும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் பதுங்கியிருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகளையும் இராணுவ தளபதிகளையும் கட்டளை தளபதிகளையும் இலக்கு வைத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த ட்ரோன் தாக்குதல்களை ஒரே நேரத்தில் மேற்கொண்டுள்ளார்கள். துல்லியமான முறையில் சவுதி அரேபிய அதிகாரிகளுடைய கூட்டுப்படை தளபதிகளுடைய உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டே யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல்களினால் பல முக்கியமான அதிகாரிகளும் தலைமை தளபதிகளும் கட்டளை தளபதிகளும் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் ஷப்வா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவசர கால படைப்பிரிவினுடைய தலைமை தளபதி மாத்திரமே இந்த தாக்குதலில் உயிர் தப்பி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதலுக்கு பின்பு சவுதி அரேபியாவுடைய அதிகளவான சரக்கு விமானங்கள் யமனினுடைய ஹதர்மோத் பிரதேசத்திலே களமிறங்கியிருந்தன. கொல்லப்பட்டிருக்கக்கூடிய படுகாயமடைந்திருக்க
இருக்கக்கூடிய சவுதி அரேபிய அதிகாரிகளையும் சவுதி அரேபிய கூட்டுப்படை அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் அவர்களுடைய பிணங்களையும் அள்ளிச் செல்வதற்காகவே சவுதி அரேபியாவுடைய இந்த சரக்கு விமானங்கள் களமிறங்கியுள்ளன. நேற்றைக்கு முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்ட படுகாயமடைந்த உடல்களை அள்ளிச் செல்வதற்காகவும் சவுதி அரேபியாவின் சரக்கு விமானங்களே களமிறங்கியிருந்தன. டெலிகிராம் சேனலிலும் இவை தொடர்பாக நான் குறிப்பிட்டிருந்தேன். எனவே இதே போன்ற நள்ளிரவு வேளையிலும் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தாக்குதல்களினால் கொல்லப்பட்ட படுகாயமடைந்த சவுதி அரேபிய அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் சவுதி அரேபிய கூட்டுப்படை அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் அவர்களுடைய பிணங்களையும் அள்ளிச் செல்வதற்காக சவுதி அரேபிய ராணுவம் களமிறங்கியிருந்தது. அதாவது யமன் ஹவுதி ராணுவத்தின் தாக்குதல்கள் துல்லியமான தாக்குதல்களாக அமைந்திருப்பதனால் சவுதி அரேபியா அதனுடைய மிக முக்கியமான தலைமைகளையும் யமனின் களத்தில் இழந்து வருகின்றது. அத்தோடு யமன் ஹவுதி ராணுவத்தினர் இன்னும் பல வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதிகாலையிலிருந்து தாய்ஸ் பிரதேசத்திலும் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இவை தொடர்பான தகவல்களை அடுத்த காணொலியில் பதிவிடுகின்றேன். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலி